Hello guys, welcome to our channel Learning Hut. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா development chapter உடைய page wise questions. நான் சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, comment பண்ணுங்க, share பண்ணுங்க. So first இந்த page wise questions படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த page wise question உடைய importance வந்து என்னன்னா இப்போ நம்ம once நம்ம chapter படிச்சு முடிச்சிட்டோம் இந்த development chapter complete நாம படிச்சு முடிச்சிட்டோம்னா next time நம்ம revise பண்ணும்போது திரும்ப the idea of development or progresses blah 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 அந்த மாதிரி நாம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது கரெக்ட்டா so once நம்ம chapter படிச்சோம் அதுல என்னென்ன concepts இருக்கு என்னென்ன important points இருக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு so அதுக்கு அப்புறம் once or twice நம்ம chapter படிச்சு முடிச்சோனியோ நம்ம ரிவிஷனுக்கு நமக்கு இந்த page wise questions தான் வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் நம்ம இந்த page wise questions பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த பேஜ்ல நமக்கு இருக்க क्वेश्चन என்னன்னா ஒரே क्वेश्चन தான் define development so அதுக்கான ஆன்சரும் நான் இங்கே மார்க் பண்ணிருக்கேன் so development involves thinking about the questions and about the ways in which we can work towards achieving the developmental goals so சின்ன சின்ன changes பண்ற மாதிரி இருக்கும் அது நான் இதிலேயே உங்களுக்கு பண்ணிருக்கேன் ஓகே so next question நமக்கு sometimes இதுல இந்த developmental goals வந்து நமக்கு 1 mark questions கேக்குறாங்க so what is the developmental goal for a boy from a rich urban family and adivasi from Narmada valley so அந்த மாதிரி கேக்குறாங்க so இது வந்து நீங்க உங்களோட own answers கொடுக்கலாம் but எப்பவுமே அந்த developmental goals கொஞ்சம் relevant எழுதுங்க for example what is the developmental goal for a girl from a rich family அப்படினா she wants to get married to another rich family so it is not relevant correct so கொஞ்சம் relevant எழுதுனீங்கன்னா ஈஸியா அந்த 1 மார்க்க நம்ம ஸ்கோர் பண்ணிரலாம் so next question third question வந்து என்னன்னா இதுதான் so different persons can have different developmental goals do you agree so இதுதான் வந்து நம்ம questions இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குனா previous pageல இருக்கு okay so இங்க இருக்கு நம்ம ஆன்சர் each one of them seeks different things they seek things that are most important for them that is which can fulfill their own aspirations or desires so just இந்த பாயிண்ட் நீங்க எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருந்து கொடுக்கலாம் இல்ல நீங்க உங்களுடைய own எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அவ்வளவுதான் மூணு பாயிண்ட் தான் இந்த question over done okay so what is the fourth question what may be development for one may not be development for the other it may even be destructive for the other do you agree so நம்மளோட எகனாமிக்ஸ் மட்டும் இல்ல நாம எந்த புக் எடுத்துக்கிட்டாலும் அந்த bold lettersல நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்களே most of the questions அதில இருந்து வரதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ அதுக்கு உண்டான ரீசன்ஸை மறக்காம நம்ம படிச்சுக்கணும் ஓகே சோ இப்போ இந்த fourth questionக்கு ஆன்சர் எங்க இருக்குனா பின்னாடியே கொஞ்சம் இருக்கு and the slightly கொஞ்சம் இருக்கு so in fact at times two persons or groups of persons may seek things என்னது which are conflicting a girl expects so இது வந்து என்ன first point என்ன ஒவ்வொருத்தங்களோட thoughts இன்னொருத்தங்களோட thoughts டிஃபரண்டா இருக்கலாம் அது sometimes conflicting-ஆ இருக்கலாம் அதுக்கு உண்டான அந்த எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு girl பத்தின ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பத்தின ஒரு எக்ஸாம்பிள் இது இல்லனாலும் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் உங்களோட own wordsலயும் மென்ஷன் பண்ணலாம் எந்த ராங்கும் கிடையாது ஓகேவா so what is the next question என்னன்னா other than income people வந்து என்ன டைப் ஆஃப் கோல்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட லைஃப் டிபெண்ட் ஆயிருக்கு லைக் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீடம் செக்யூரிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் ரெஸ்பெக்ட் ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயும் எழுதலாம் இல்லை நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது எழுதலாம் பட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா இதுதான் ஃபார் டெவலப்மெண்ட் பீப்புள் லுக் அட் மிக்ஸ் ஆஃப் கோல்ஸ் அதே தான் டு யூ அக்ரி prove the statement with suitable example so or else why people look at mix of goals for development so இந்த மாதிரியும் கேக்குறாங்க so இதுக்கு வந்து completely examples தான் ஓகேங்களா so இந்த எக்ஸாம்பிள் படிச்சிட்டு நீங்க எழுதிடலாம் இல்லனாலும் நீங்க உங்களோட own words அந்த கான்செப்ட்டை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் தோணுதோ வந்து அந்த பாயிண்ட் எழுதலாம் இப்போ நாம ஏன் mix of goals பார்க்கறோம் because our life also depends on non materialistic goals கரெக்ட்டா so அந்த பாயிண்ட் நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணலாம் ஓகேவா so next question okay இந்த பேஜ்ல நமக்கு நிறைய 1 mark questions இருக்கு so first thing என்னன்னா for comparing countries dash is considered to be the one of the most important criteria or attribute so இது ரொம்ப important income ஓகேவா இதுல இருந்து நமக்கு sometimes 1 mark question கேக்குறாங்க next definition for average income or per capita income அதுவும் கேக்குறாங்க இல்லனா difference between rich and poor countries அதுவும் கேக்குறாங்க sometimes இல்லனா why India is a developing country so இந்த பேஜ் வந்து நமக்கு இவ்வளவுதான் question இதுக்காக உட்கார்ந்துட்டு how to compare different countries you might ask if development முதல்ல இருந்து படிச்சிட்டு வந்தோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் சோ நம்ம once படிச்சு முடிச்சோம்னா we should do smart work கரெக்ட்டா சோ அதான் இந்த page wise questions உடைய இம்பார்ட்டன்ஸ் ஓகே so what is the next question இது
demerits of average income or per capita income. என்னது? It does not tell us how the income is distributed among the people. அந்த பாயிண்ட் எழுதிட்டு just உங்களோட own wordsல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா ஓவர். ஓகே, so what is the next question? இது இங்கேயும் நமக்கு 1 mark question தான். which state has highest literacy rate? கேரளா. அதே மாதிரி infant mortality rate, literacy rate, net attendance ratioக்கெல்லாம் definition கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஷின்? இது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது சம்டைம்ஸ் நமக்கு 5 மார்க்கில் கூட இந்த கொஷின் கேட்குறாங்க. மணி இன் யுவர் பாக்கெட் cannot buy all the goods and services that you may need to live well. Do you agree? Support the statement with suitable examples. இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ இது கம்பல்சரி இந்த டெவலப்மெண்ட்டுன்னு சாப்டர் எடுத்துட்டா இது ஃபார் ஷுர் கொஷினுங்கிற மாதிரி. ஸோ இந்த கொஷின் ஷுவராக வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, so what is the next question? இது நான் வந்து லெக்சர் வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். why Kerala has lowest infant mortality rate? because it has adequate provision to health and educational facilities. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான 1 mark question. it is a 1 mark question. ஓகே, so next calculation of BMI and inference. ஸோ நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஏதோ ஒரு ஹைட் அண்ட் வெயிட் கொடுத்துட்டு BMI கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த BMIயில் வந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணுறீங்க? சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் யூ ஷுட் நோட். எவ்வளோ வேல்யூஸ் இருந்தால் அண்டர் நரிஷ், எவ்வளோ வேல்யூ இருந்தால் ஹெல்தி, அதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ணுறோம்? லிட்ரஸி ரேட், ஹெல்த்து, பெர் கேபிட்டல் இன்கம். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் வந்து என்னென்னா இதுதான், லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோட டெஃபினிஷன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 mark கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டிஃபைன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது கேட்குறாங்க. பட் ஆனால் இது நம்ம புக்கில் ஒரு கரெக்டான டெஃபினேஷனில். ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்லேருந்து சம்டைம்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டும் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து நம்ம புக்கில் கிடையாது. ஸோ எப்படியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுப்பேன் ஒரு PDF. இப்போ நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லா கொஷினையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்பையும் நான் எதுக்கு உங்களை புக்கில் மார்க் பண்ணி படிக்க சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி படிக்கும்போது நீங்கள் புக்கில் படித்த மாதிரியே ஆச்சு. செகண்ட் எதாவது டவுட்னா நீங்கள் புக்லேயே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை சார் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு மார்க் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்னா நீங்கள் என்ன ஒரியும் பண்ண தேவையில்லை. நான் PDFல இப்போ என்னென்ன கொஷின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே உங்களுக்கு நான் அந்த PDFல கொடுத்துருவேன். நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நான் இப்போது சொல்லிடுறது இம்பார்ட்டன்ட் கொஷின் கிடையாது, பேஜ் வைஸ் கொஷின். என்னங்க இப்போ எல்லா பேஜ்லேயும் மார்க் பண்ணி கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறீங்களே அப்படின்னா கிடையாது. இது பேஜ் வைஸ் கொஷின். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வைஸ் கொஷினோட PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பபாய்.